ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முடி பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கருஞ்சீரகம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் மளிகை கடைகளில் கிடைக்கக்கூடியது. மிக எளிமையான ஒரு பொருள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம். இந்த வெந்தயம் நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் சாதாரணமாகவே உங்களுக்கு ரொம்ப உடல் சூடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நைட்டே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அதை காலையில் எழுந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடானது குறையும். அது மட்டும் இல்லாமல் இது பொடுகு தொல்லையை போக்கக்கூடிய மிக சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதே போல் நம்ம நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி சீயக்காய், இந்த அரைத்த வெந்தயம், இது போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகானது குறையும். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை கொண்டது. அதனால இந்த பொடுகு தொல்லையானது இந்த வெந்தயத்திற்கு கட்டுப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆகட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்பொழுது அந்த ஹேரில் ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், வரன்னு இருக்கும், எண்ணெய் பசையே இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம், கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் பயன்படுத்தலாம். இது ஒருவருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெமடியை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 100 கிராம் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில சம அளவு 2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு வெந்தயம், இது இரண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த கருஞ்சீரகத்துல இருக்கக்கூடிய சாரும் இந்த வெந்தயத்துல இருக்கக்கூடிய சாரும் அந்த எண்ணெயில அப்படியே இறங்கும். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து வடிகட்டி நீங்க பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கிட்டு தினமும் உங்களுடைய மண்டை ஓட்டுல நீங்க தடவிட்டு வரணும். ஒரு சில பேருக்கு எப்படி தலைக்கு எண்ணெய் வைப்பது அப்படின்றதே தெரியாம இருக்கு. சும்மா முடியல மட்டுமே எண்ணெயை தடவிட்டு போயிடுவாங்க. ஆனா அது எந்த விதமான யூஸ்மே கிடையாது. நீங்கள் எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மண்டை ஓட்டு பகுதியில் தான் எண்ணெய்களை வைக்க வேண்டும். அதே போல் இந்த எண்ணெயும் கூட நீங்கள் மண்டை ஓட்டு பகுதியில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி, இல்லை நீங்கள் தலைக்கு சீவிட்டு வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலும் சரி, முடி உதிர்வு, முடி ரொம்ப உடையிறது, முடி கொட்டுற பிரச்சனை, இளநரை பிரச்சனை, இது போன்ற முடிக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே தீர்ந்து போகும். இது மிக எளிய பரிகாரம் தான். அதனால இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதுல வெந்தயம் கலந்துருக்கிறதுனால நல்லா நல்ல குளிர்ச்சியான ஒரு எண்ணெயா தான் இருக்கும். அதனால இதை தினம்தோறும் நீங்க தடவிட்டு வரும் பொழுது முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால முடி அடர்த்தியா வளரும், முடி கொட்டுறது உடனே நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த பொடுகு தொல்லையோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ இருக்கவே இருக்காது. ஒரு சில பேருக்கு நுனி பகுதி மட்டுமே உடையும். அப்படி உடையுது அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு அவர்களுக்கு முடி என்பது வளர்ச்சியே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்க முடி பிரச்சனையிலிருந்து மிக விரைவாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகு அடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.